Hello viewers, good evening. Today we are going to talk about photodiode. Okay, so that photodiode எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா physics for information science அப்படிங்கிற பேப்பர்ல ஆப்டிகல் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற டாபிக் யூனிட்ல இருக்கு. ஓகேங்களா, ஸோ photodiode லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா OLED பார்த்தோம். ஸோ ஃபாலோயிங் விச் டுடே we are going to see photodiode. ஓகேங்களா, போட்டோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட், வேற ஒன்றும் இல்லை, ஃபோட்டான்ஸ். டயோடுனா என்ன பண்ணுறது, செமிகண்டக்டிங் மெட்டீரியல். ஸோ தட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயோடில் நம்ம ஒரு செமிகண்டக்டிங் மெட்டீரியல் நம்ம லைட் பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஓகே, அது பேர் தான் நமக்கு போட்டோ டயோடு. அதே மாதிரி அந்த டயோடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பேஸில் கனெக்ட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் நமக்கு போட்டோ டயோடு. ஓகே, ஸோ போட்டோ டயோடு, இந்த போட்டோ டயோடு வந்து மெயினாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸ்மார்ட் ஃபோனில் அந்த ஸ்க்ரீனில் பின்னாடி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் பிரைட்னஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தானாகவே வெளிச்சம் அதிகமாக வரும், பிரைட்னஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல தானாகவே வெளிச்சம் குறையும். ஓகேங்களா, அதனால தான் அது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டோ டயோட்னால தான் நடக்குது. ஓகேங்களா, ஸோ போட்டோ டயோட்னா விச் கண்டக்ட்ஸ் கரண்ட் பை த அப்ளிகேஷன் ஆஃப் லைட். ஓகே, இந்த ரிவர்ஸ் பைஸ் கண்டிஷன். ஓகேங்களா, ஸோ தட் போட்டோ கரண்ட் இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடு, இதுக்கு இன்னொரு பேர். ஸோ பிரின்சிபல் என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுனா when the light is exposed on the பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஓகேங்களா, ஒரு பிஎன் ஜங்ஷன்ல நம்ம என்ன பண்றோம்னா லைட்டை பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அது கரண்ட்டை எமிட் பண்ணும். ஓகேங்களா, டியூ டு மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். ஓகே, ஸோ அண்டர் ரிவர்ஸ் பயாசிங். ஓகே, என்ன டயோடுக்கு என்ன பயஸ் கொடுக்கும்னா ரிவர்ஸ் பயஸ். ரிவர்ஸ் பயஸ்னா நமக்கு தெரியும் பிஎன் ஜங்ஷன் டயோட்னா ஒரு செமிகண்டக்டிங் மெட்டீரியல் நம்ம ஆர்சனிக் ஆன்டிமனி டோப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், என் டைப் செமிகண்டக்டர் கிடைக்கும். இந்த பக்கம் போரான் இண்டியம் கேலியம் டோப் பண்ணினா பி டைப் செமிகண்டக்டர் கிடைக்கும். ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா நடுவில் நமக்கு ஜங்ஷன் கிடைக்கும். அதுக்கு பேர் நமக்கு டிப்ளீஷன் ரீஜன். அந்த டிப்ளீஷன் ரீஜனில் நம்ம லைட் பாஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பி டைப் என் டைப்பை நம்ம என்ன பண்ணோம் ரிவர்ஸ் பேஸில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ரிவர்ஸ் பேஸ்னா என் டைப் செமிகண்டக்டரை பேட்டரியோட பாசிட்டிவோட டைமில் கனெக்ட் பண்ணும், பி டைப் செமிகண்டக்டரை பேட்டரியோட மைனஸ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி மாற்றி கனெக்ட் பண்ண பேர் தான் நமக்கு ரிவர்ஸ் பைசிங். ஓகேங்களா, ஸோ when the light is exposing on the PN junction it will produced by current by the minority charge carriers. ஓகேங்களா, மெஜாரிட்டி சார்ஜஸ் கிடையாது. So when the light is exposed on the PN junction diode under reverse biasing it will conduct current. Okay, due to electron hole pair. ஓகேங்களா, so that minority charge carriers இந்த ஒரு ஃபோட்டான்ஸ் என்ன பண்ணும்னா நம்ம டிப்ளீஷன் ரீஜனில் விழுந்தோடனே அங்கே என்ன பண்ணும்னா நமக்கு ஒரு எலக்ட்ரான் ஹோல் பேர் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எலக்ட்ரான் ஹோல் பேர் என்ன பண்ணும்னா அங்கே இருக்கிற மைனாரிட்டி சார்ஜஸை நமக்கு தள்ளிவிடும். ஓகேங்களா, அதனால நமக்கு என்ன பண்ணும் கரண்ட் கிடைக்கும். அந்த கரண்ட் பேருனா ரிவர்ஸ் கரண்ட்னு சொல்லுவோம். ஏன் ரிவர்ஸ் கரண்ட்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டயோட நம்ம என்ன கனெக்ட் பண்ணிக்கிறோம், நம்ம ரிவர்ஸ் பைஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, நம்பர் 1. நம்பர் 2னா தட் கரண்ட் டியூ டு மைனாரிட்டி சார்ஜ் ஏரியா, ஸோ தட் ஒன்லி வி கேன் கால் அஸ் ரிவர்ஸ் கரண்ட். ஓகே, ஸோ இந்த கரண்ட்டுக்கு பேர் என்னன்னா நமக்கு ரிவர்ஸ் கரண்ட். இதுதான் நமக்கு என்னது பிரின்சிபல். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் நீங்கள் எதுனா போதும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். லைட்டை பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணும், கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். லைட்டை பாஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது, அதுக்கு பதிலாக நமக்கு ஃபீபிளாக கரண்ட் போகும். ஓகே, அந்த கரண்ட்டுக்கு பேர் என்ன, நமக்கு டார்க் கரண்ட்னு சொல்லுவோம். லைட் பாஸ் ஆகும் போது நமக்கு பாஸ் பண்ணுற கரண்ட்டு அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு பேர் நமக்கு டார்க் கரண்ட். ஓகேங்களா, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா போட்டோ டயோட் மேட் பை பிஎன் ஜங்ஷன் டயோட் வித் ஸ்மால் கிளாஸ் விண்டோ. ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் நமக்கு இதுதான் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம். ஓகே, இதுக்குள்ள நமக்கு என்ன இருக்குன்னா பிஎன் ஜங்ஷன் டயோட், இதுக்கு மேலே என்ன இருக்குன்னா ஒரு கிளாஸ் பிளேட் இருக்கு. ஏன் கிளாஸ் பிளேட் நமக்கு லைட்டை பாஸ் பண்ண முடியல, அதுக்கு பேர் கிளாஸ் பிளேட் வச்சிருக்கோம். தஸ் த ஹோல் செட்டப் இஸ் மவுண்டட் சரௌண்டட் பை மெட்டல் கேஸ். ஓகேல, ஒரு மெட்டல் கேஸ் வச்சு சரௌண்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இந்த ஹோல் செட்டப் இஸ் மவுண்டட் அந்த சப்ஸ்டேட். ஓகே, ஒரு சப்ஸ்டேட் இருக்கு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் செமிகண்டக்டரோட ஆனோடு, இது எலக்ட்ரோடு. அதே மாதிரி என் டைப் செமிகண்டக்டரோட ஒரு எலக்ட்ரோடு வச்சிருப்போம், அது பார்த்தீங்கன்னா கேத்தோடு. ஓகேங்களா, இது நம்ம என்ன பண்ணணும், கனெக்ஷன் கொடுப்போம். இதுதான் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ தட் photodiode made by PN junction diode with a small glass window to enter the light is. இந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டயக்ராம் வச்சு நீங்களே ஓனா கூட எழுதலாம். ஓகேங்களா, ஸோ தட் with a small glass window to enter the light or to pass the light to strike on the PN junction diode. It is mounted on the substrate, is sealed inside with the metal case for safety purpose. இதுதான் நமக்கு என்னது கன்ஸ்ட்ரக்ஷன், இது நமக்கு பிரின்சிபல். ஸோ நெக்ஸ்ட் we are going to see working. ஒர்க்கிங்கில் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு லைட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பிஎன் ஜங்ஷன் அந்த டிப்ளீஷன் ரேஞ்சில் விழும்போது என்ன பண்ணணும்னா ஒரு எலக்ட்ரான் ஹோல் பேர் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எலக்ட்ரான் ஹோல் பேர் என்ன பண்ணணும்னா அங்கே பி டைப் செமிகண்டக்டர்ல மைனாரிட்டி சார்ஜேஷன் வந்து நமக்கு எலக்ட்ரான், அதே மாதிரி என் டைப் செமிகண்டக்டர்ல நமக்கு மைனாரிட்டி சார்ஜேஷன் வந்து ஹோல்ஸ். ஓகே, அந்த எலக்ட்ரானும் ஹோல்ஸ் என்ன பண்ணணும்னா புஷ் பண்ணி நமக்கு என்ன பண்ணணும் கரண்ட் பாஸ் ஆகும். அந்த கரண்ட் பேர் நமக்கு ரிவர்ஸ் கரண்ட். இட் இஸ் தட் ரிவர்ஸ் கரண்ட் இஸ் ஃபுல்லி ஃப்ளோ பை மைனாரிட்டி சார்ஜ் ஏரியாஸ் இந்த பிஎன் ஜங்ஷன் நாட் ஃபார் மெஜாரிட்டி சார்ஜ் ஏரியாஸ். இதுதான் நமக்கு இதோட ஒர்க்கிங். ஓகேங்களா, ஸோ இது அப்படியே எடுத்து வச்சுங்க, அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. we are going to see next working condition. ஓகே,
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஓகேங்களா. ஸோ தட் ஒர்க்கிங் ஆஃப் ஃபோட்டோ டயோட். ஸோ நான் சொன்னது தான் ரிவர்ஸ் பேஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிஎன் ஜங்ஷன் டயோடு கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து லைட்டை எக்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நமக்கு கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஸோ தட் ஃபோட்டோ டயோட் இஸ் ரிவர்ஸ் பைசிங். ஓகே, இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டயோடு. ரெண்டு டயோடு இருக்குது. இது பி டைப் மீட்டர், இது என் டைப் மீட்டர். லைட் எக்ஸ்போஸ் ஆகுது. பி டைப்போட நமக்கு எண்டில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கும். அதே மாதிரி என் டைப் மீட்டரோட எண்டில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். ஓகே, இது நமக்கு மைனாரிட்டி சார்ஜஸ் இருக்கும். இது நமக்கு பாசிட்டிவ் பி டைப் மீட்டரை மைனஸோட கனெக்ட் பண்ணும். என் டைப் மீட்டரோட பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணால் நமக்கு என்னது ரிவர்ஸ் பைஸ். ஓகே, அதே டயக்ராம் தான் இங்கே இருக்குது. இது டயோடு சிம்பிள். ஓகேங்களா. ஸோ தட் ஃபோட்டோ டயோடு இஸ் ரிவர்ஸ் பைசிங். அந்த நோ லைட் இஸ் இன்சிடென்ட். ஓகே, லைட்டே அது மேலே உருவாகும் போது என்ன பண்ணுவது அப்படின்னா ஒரு ஃபீபிள் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு டார்க் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, when no light is incident on the PN junction diode, no charging areas are created. Okay, but it will create little amount of current. Okay, so that is called as dark current. So when the light is fall on the junction diode, okay, light வந்து மேலே விழும்போது junction diode விழும்போது என்ன நடக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா it creates ஒரு electron hole pair create பண்ணும். ஓகே, so that electron hole pair என்ன பண்ணும் அப்படின்னா மைனாரிட்டி சார்ஜ் ஏரியாஸ் என்ன பண்ணுன்னா நமக்கு புஷ் பண்ணும். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் ஆஃப் மைனாரிட்டி சார்ஜ் ஏரியாஸ் இஸ் ஸ்மாலர். ஓகேங்களா, தேன் இன்க்ரீஸ் ஆஃப் மைனாரிட்டி சார்ஜ் ஏரியாஸ். அப்போ என்ன மீனிங், நமக்கு மைனாரிட்டி சார்ஜ் ஏரியாஸ் என்ன பண்ணும், நமக்கு கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும் இன்ஸ்டெட் ஆஃப் மெஜாரிட்டி சார்ஜ் ஏரியாஸ். ஓகே, ஸோ தட் இன்ஜெக்டட் மைனாரிட்டி சார்ஜ், அந்த இன்ஜெக்ட் ஆன மைனாரிட்டி சார்ஜஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஜங்ஷன் என்ன பண்ணும், டிஃப்யூஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போகும். ஓகேங்களா, ஸோ தட் த இன்ஜெக்டட் மைனாரிட்டி கேரியர்ஸ் டிஃப்யூஸ் டு த ஜங்ஷன் and cross it and can contribute to the current. ஓகேங்களா, அந்த ஜங்ஷனை நமக்கு என்ன பண்ணும், இந்த இடத்துல கிராஸ் பண்ணி மைனாரிட்டி சார்ஜஸ் கிராஸ் பண்ணி போகும். இங்கே இருக்கிற மைனாரிட்டி சார்ஜஸ் என்ன பண்ணும், இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வரும். ஓகே, ஸோ தட் கரண்ட் ஃப்ளோ இட் இஸ் டியூ டு மெயின்லி ஃபார் மைனாரிட்டி சார்ஜஸ், நாட் ஃபார் மெஜாரிட்டி சார்ஜ் ஏரியாஸ். ஓகேங்களா, ஸோ தட் கரண்ட் ரீச்சஸ் த கரண்ட்டோட வேல்யூ எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது மேலே எக்ஸ்போஸ் பண்ணுற லைட்டோட இன்டென்சிட்டி பேஸ் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, ஸோ தட் மேக்ஸிமம் கரண்ட் போகுதுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம சேச்சுரேஷன் கரண்ட்னு சொல்லுவோம். ஸோ தட் current reaches a maximum is called as நமக்கு saturation current. ஓகேங்களா, இது அப்படியே நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, அப்படியே எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான டாபிக் ஃபோட்டோ டயோடுங்கிறது. போன செமஸ்டரில் நமக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கொஸ்டின் போல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 12 மார்க் கொஸ்டினில் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இல்லாட்டி அப்படியே ஒரு டைம் எழுதி வச்சுங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு சேச்சுரேஷன் கரண்ட் ப்ளஸ் நமக்கு டார்க் கரண்ட். ஓகேங்களா, ஸோ ஐனா நமக்கு கரண்ட். ஓகே, இது கிராஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸைஸில் நமக்கு ரிவர்ஸ் வோல்டேஜ். ஓகேங்களா, நமக்கு எக்ஸைஸில் ஒய் ஆக்சில் நமக்கு டயோடு கரண்ட் மில்லி ஆம்பியர்ஸில். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டார்க் கரண்ட் உள்ள லைட் பாஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டார்க் கரண்ட்னு சொல்லுவோம். ஓகே, லைட்டே பாஸ் பண்ணும்போது. ஓகேங்களா, ஸோ தட் இப்போ நமக்கு டார்க் கரண்ட் பாருங்கள், கரண்ட்டோட வேல்யூ குறைஞ்சிட்டே போகும். லுமினாசிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது, அதாவது இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் வேல்யூ வந்து கிராஜுவலாக நமக்கு இங்கே ரைஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 luminosity per meter square. இது வந்து பார்த்தீங்கன்னா 1500 luminosity per meter square. இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 luminosity per meter square. ஓகே, இங்கே பாருங்க வேல்யூ ரைஸ் பண்ண, இன்டென்சிட்டி ரைஸ் பண்ண கரண்ட்டோட வேல்யூ பாருங்க கிராஜுவலாக நமக்கு அதிகமாகுது. ஓகேங்களா, ஸோ தட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் XY ஆக்சிஸில் நமக்கு எக்ஸைஸில் ரிவர்ஸ் வோல்டேஜ், ஒய்எஸ்எல் நமக்கு கிராஃப். ஓகேங்களா, ஸோ அடுத்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்பியன்ட் லைட் சென்சாரில் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, நமக்கு சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோனில் அந்த ஸ்க்ரீன் பிரைட்னஸ்க்கு நமக்கு பின்னாடி நம்ம நமக்கு என்ன பண்ணலாம், ஃபோட்டோ டயோட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்தது ரிமோட் கண்ட்ரோல் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ரிமோட் கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஆருக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஐஆர் லைட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பல்ஸ் ஆக்சிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து பிளட்டோட ஆக்சிஜன் லெவலில் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஃபோட்டோ டயோட் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நமக்கு ஸ்மோக் டிடெக்டர்ஸ், அப்புறம் சிடி ஸ்கேனர்ஸ், அப்புறம் ஃபைபர் ஆப்டிகல் கம்யூனிகேஷன். ஃபைபர் ஆப்டிகல் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைட் சிக்னல் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றி தான் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணால் நம்ம ஃபோட்டோ டயோட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபைபர் ஆப்டிகல் கம்யூனிகேஷன். அப்புறம் நமக்கு ஃபோட்டோ மீட்டர்ஸ் வந்து டு மெஷர் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட். ஓகேங்களா, எவ்வளோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து நம்ம ஒரு டயோடு மேலே உழுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அது ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ தட் அடுத்து நமக்கு ஸ்பெக்ட்ரோ ஃபோட்டோ மீட்டர்ஸ். அப்புறம் சோலார் செல்லுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சோலார் செல்லு லைட் எனர்ஜி கன்வெர்ட்டிங் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்புறம் நமக்கு அலாரம் சிஸ்டம்ஸ், அப்புறம் லைட்டனிங் கண்ட்ரோல். ஓகேங்களா, ஸோ இந்த எல்லா அப்ளிகேஷனையும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஃபோட்டோ டயோட் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்லேயே நிறைய வீடியோ இருக்கும், இந்த வீடியோவும் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.